சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு பார்த்து நம்ம சன்மார்க்கிகள்லாம் அகவல் படிக்கலாமா, படிக்கிறது முறையா? காரமா இருக்கக்கூடிய கேள்விக்கு கூட பதில் சொல்லிடலாம். இது காரமான கேள்வி இல்லை, விவகாரமான கேள்வி. சன்மார்க்கத்துக்கு வாரவங்களே ரொம்ப ரொம்ப கம்மி. 3% தான் வெஜிடேரியன் உலகத்தில். அதில் 1%க்கும் கீழே தான் சன்மார்க்கிகள். அதனால முதல்ல அவங்க வரட்டும் சன்மார்க்கத்துக்கு. வந்த பின்னாடி சிவராத்திரி அன்னைக்கு அகவல் என்ன, சிவபுராணம் கூட படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். குட்டையெல்லாம் நல்லா குழப்பட்டும். அப்பத்தானே தண்ணி தெளிவாகும். நெத்தியில் அடிக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லி காட்டவா? நம்ம நண்பர் ஒருத்தர், சன்மார்க்க அன்பர், தினம் அகவல் படிப்பார். நன்றாக மனப்பாடமாகிற அளவுக்கு படிப்பார். அன்னைக்கு அவர் படித்த அன்னைக்கு பார்த்து சிவராத்திரி வந்துருச்சு. அவருக்கே தெரியாது அன்னைக்கு சிவராத்திரின்னு. சிவராத்திரி வந்துருச்சு. என்ன செய்வார் அவர்? ஐயையோ சிவராத்திரி வந்துருச்சே, எப்படி அகவல் படிக்கிறது அப்படின்னு அவருக்கு பெரிய யோசனை. போச்சு போச்சு, என்ன செய்ய? சிவராத்திரிங்கிறது சமய பண்டிகை ஆச்சே, சைவ சமய பண்டிகை ஆச்சேன்னு அவருக்கு ஒரே யோசனை. அது அவர் தப்பா அல்லது அவர் அகவல் படித்த நாளைக்கு பார்த்து வந்துச்சு பாருங்க அந்த சிவராத்திரி, அதோட தப்பா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? படிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல வாரீங்களா? ஆமா, சிவராத்திரி அன்னைக்கு அகவல் மட்டும் இல்லை, சிவபுராணமே கூட படித்தா கூட தப்பு இல்லைங்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஆரம்பத்தில் இருந்து அந்தம் வரைக்கும் இது வரைக்கும் பேசுனது எல்லாம் போச்சு. அந்தா இந்தான்னு பேசி பேசி அடிமடியிலேயே கையை வைக்கிறீங்களே. வள்ளலார் நமச்சிவாய மந்திரமே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னன்னா சிவபுராணம் படிக்க சொல்றீங்களே. நீங்கள்லாம் ஒரு சன்மார்க்கியா? இப்படியெல்லாம் பேசலாமா? வள்ளலார் எங்க சொன்னார் அப்படி? முதல்ல உரைநடை பகுதியே வள்ளலார் எழுதியது கிடையாது. யாரோ ஒரு அன்பர் வள்ளலார் பேசுனதை கேட்டு அங்க கூட இல்லை, வீட்டுக்கு போய் எழுதி வச்ச ஏதோ ஒரு அரை வேக்காட்டு குறிப்பு, அவ்வளவுதான். அத வள்ளலார் சொல்றதா அப்படியே நினைச்சு உள்ள வாங்கினா செரிக்குமா? செரிக்காது, வேதிதான் ஆகும். சிவாய நம அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் திருவருட்பா பாடல்களிலே எங்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சிவவோம் சிவவோம் என்று சொல்லுகிறார். யார? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை. எங்க? அகவல்ல. சிகரமும் வகரமும் சிவ ஆச்சா, சேர்ந்த நீ உகரமும் அகரமும் ஓமாச்சா. சிகரமும் வகரமும் சேர்ந்தனி புகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி சிவாய நம ஓம்ங்கிற மந்திரம் வேண்டாம் என்று சொன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வேண்டாம்னு சொல்றதுக்கு சமம். அப்ப மாணிக்க வாசகரோட திருவாசகம் அது கூட பொய்யாமே. ஏன்னா அவர் மனுஷரே கிடையாதான், கற்பனையா, நிஜத்துல பிறந்தவர்களே இல்லையா அவரு, சித்தர்களோட கற்பனையா வள்ளலார் சொல்லி இருக்காராம். ஆமா, வள்ளலார் திருவாசகத்தை எங்கேயுமே வேண்டான்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. மாறாக அவர் என்ன சொல்றார்? திருவாசகத்தையும் படிக்க சொல்றார், திருமந்திரத்தையும் படிக்க சொல்றார், கொண்டாடுறார். கற்பனை பாத்திரம்னா வான் கலந்த மாணிக்க வாசக என்று அவர் எப்படி பாடுவார்? மாணிக்க வாசகரை வள்ளலார் அவருடைய ஞான குருவாகவே ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வள்ளல் பேச்சை கேட்க போகிறீர்களா? இல்ல கண்டவெல்லாம் உரைநடையில என்னமோ மனசுக்கு தோணுன மாதிரி எழுதி வச்சிருக்கானே அதை கேட்க போறீங்களா? வள்ளலார் ஆரம்பத்தில் அற்ப அறிவாக இருக்கும்போது சொன்னதான் அப்படின்னு ஒரு பேச்சு, பேருபதேசமான பேச்சு.
அதுவும் யாருங்கிறீங்க? பேருபதேசம்ங்கிறதே ஒரு விவகாரமான குறிப்பு, அப்படிதான் தலைப்பே போட்டிருக்காங்க. மற்றவங்க மாதிரி வள்ளலார் பிறந்து பிறந்து வெட்டுண்டு மொத்துண்டு கொட்டுண்டு இறந்து இறந்து வந்தவரெல்லாம் இல்லை. அவர் டைரக்ட் ப்ராடக்ட் ஃப்ரெஷ் ஃப்ரம் அருட்பெருஞ்சோதி இறைவன்ஸ் ஃபேக்டரி. அதுல ஒரு அதிசயம் பாருங்க, எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அருட்பெருஞ்சோதி இறைவன் இங்கே அனுப்பிய உயிர்கள் உடம்பை எடுக்கும் போது எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஆனா வள்ளலாருங்கிற அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, இறைவனால் கிரியேட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட், அதுக்கு நோ எக்ஸ்பைரி டேட். அதுதான் அதிசயம். அவர் ஸ்பெஷல் பிரவி, விசேஷமாக படைக்கப்பட்ட உயிர். ஜோதியே உருவாக்கிய ஒரு குட்டி ஜோதி, கருவிலே திரு உரு பிறக்கிறப்பே பரிபூரண அறிவு, கடவுளோட ஸ்பெஷல் கிரியேஷன். அவரை போய் ஆரம்பத்தில் அற்ப அறிவு, அதுக்கப்புறம் சொற்ப அறிவுன்னு சொன்னா இது அவரை சிறுமைப்படுத்துகிற வேலை, கேவலப்படுத்துகிற செயல். வள்ளலாரை உங்கள் வளையத்திற்குள்ளே அடைக்காதீர்கள். அவர் சர்வ வியாபி. மீறி அடைத்தால் வளையம் தெரித்துவிடும். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் இருமுச்சமயத்து ஒருமே சேரினை. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். உவளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவளை கடல் உளதாய் கிடந்து தடுமாறும். புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். இப்ப பாடின அவ்வளவு வரிகள் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாம் திருவாசகம். என்ன சொல்லுது? சமயத்தை சாடு சாடு சாடுன்னு சாடுது. அவர் காலத்தில் சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. புத்தன் முதலாய சமயவாதிகளையும் அவர் சாடுவதை பாருங்கள். அப்படி பாடிய மாணிக்க வாசகரை போய் சைவ சமய வளையத்துக்குள் அடைக்கலாமா? கூடாது. அவர் பக்தி வலையிலே படுபவர் அல்லர், சைவ சித்தாந்தத்துள் படுபவரும் அல்லர். ஆடல் வல்ல நாயகன் ஆகிய நடனம்பி அவரோட பாடல்களின் கதாநாயகன், ஹீரோ. நீங்கள் நினைப்பது போல இலிங்க வடிவிலே வழிபடக்கூடிய சிவலிங்கமும் அல்ல, அது சிவபெருமானும் அல்ல. சொல்ல போனால் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மத கோட்பாடே மாணிக்க வாசகர் காலத்திலே இல்லை. அவையெல்லாம் பின்னால் வந்தன. எனவேதான் நான் சொன்னது, சிவராத்திரி அன்றைக்கு சிவபுராணமே கூட நீங்கள் பாடினால் தப்பே கிடையாது அப்படின்னு. சிவபுராணமும் சரி, மற்ற மாணிக்க வாசகர் பாடிய மற்ற திருவாசக பாடல்களும் சரி, நடராஜர் மேல்தான் பாடப்பட்டவை. சதாசிவன் மேலோ மகேஸ்வரன் மேலோ அல்ல, உத்திரன் மேலோ கூட அல்ல அல்ல. அப்ப நடராஜரும் சிவபெருமானும் ஒண்ணு கிடையாதா? கிடையாது, வெவ்வேறு. ஆமா, அவர்கள் வேறு வேறு. அப்ப ஏன் இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் மக்கள்கிட்ட இருந்து? அது புரியவே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களே மாணிக்க வாசகர் கற்பனை கற்பனை அப்படின்னா. ஒரு பள்ளிக்கூடம், அதுல ஒரு வகுப்பு, அதுல மொத்தம் 40 மாணவர்கள். அதுல கடைசி பெஞ்சில 3 மாணவர்கள், ரவுடி பசங்க, படிப்பு சுட்டு போட்டாலும் ஏறாது. அந்த 3 பேரும் சேர்ந்து வகுப்பை கலக்கிற கலக்கு இருக்கே, அவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கே, வகுப்பே சேர்ந்து 40 பேரும் ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு கத்துற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். உரத்த குரலிலே கோஷம் போடுகிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஆயிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட கதை. வள்ளலாரும் திருவருட்பாவும் அது மாதிரி ஆட்களோட கையில மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுகிறது. இப்போது அதுல ஞான சபை அதுவும் சேர்ந்துருச்சு. அதோட சேர்ந்து வள்ளலார் பெருவழி அதுவும் சேர்ந்துக்கிருச்சு. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. வள்ளலார் நடராஜரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே பார்த்தார், பாடுகிறார். நடராஜரும் சும்மா இல்ல, அவர் கையில வச்சுக்கிட்டு இருந்தார் பாருங்களேன், ஒரு ஜோதி. அந்த ஜோதிய வள்ளலார் கையில இந்தா அப்படின்னு கொடுக்கிறார். அருட்பெருஞ்சோதியை அளித்தனும் உனக்கே.
ராத்திரி நேரம் கதவை டம டம டமன்னு தட்டி கையில் ஒரு பொருள், அந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு மறைகிறார் ஆடல் நாயகன். கையிலே கொடுத்தது எது? வள்ளலார் பெற்றது எது? அதுதான் அந்த ஜோதி. நடராஜர் கையிலே எரிந்து கொண்டிருந்ததே அந்த ஜோதி. இதெல்லாம் திருவருட்பால இருக்கு, பாட்டா இருக்கு. நம்ம தான் படிக்கிறதே கிடையாது. 6ஆம் திருமுறை பூரா நடராஜர் பாட்டு தான். திருவாசகத்தை பொறுத்தளவு பொருத்தி பாருங்களேன். முதல் பாட்டு சிவபுராணம். ஆனா திருவருட்பாவில் எல்லா பாட்டுமே நடராஜ புராணம். நடராஜ புராணம். அவர் வேறு இவர் வேறு, அதாவது நடராஜர் வேறு அல்பெருஞ்சோதி இறைவன் வேறு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரு தான் இவரு, இவரு தான் அவரு. இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு வடிவம் கிடையாது, ஆடல் வல்லானுக்கு உருவம் உண்டு. அருட்சோதி ஆண்டவர் தான் இங்கே அட்மின். அப்ப நடராஜ பெருமான் எக்ஸிக்யூட்டிவ். பிரபஞ்ச அறையிலே அட்மின் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. யாரு கண்ணுக்கும் தெரியாது எங்க இருக்கிறார், அதுவும் புலனாகாது. அட்மின் இருக்கிற அறையை பார்க்கிறதே கஷ்டம். ஆனா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரே, எங்கும் இருப்பார், எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். சும்மா பர என்று ஆடிக்கொண்டே இருப்பார். அவருக்கு கீழே ஆளு, அம்பு, சேனை என்ன, சேவகம் என்ன, எல்லாம் எக்கச்சக்கம், அதிகம், மிக அதிகம். அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கே கிடையாது. சத்தர்கள் அப்படின்னு ஒரு பெரிய திருக்கூட்டம், மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற தெய்வங்கள் எல்லாரும் எதுக்காக? பிரபஞ்சங்களோட மனிதர்கள், தேவர்கள், மற்ற உயிர்கள் எல்லாவற்றின் பரிபாலன முன்னேற்றத்திற்காகத்தான். அப்புறமா கோடிக்கணக்கான ஐவராதிகள். இவங்களுக்கும் நம்ம மாதிரியே ஆணவம் உண்டு, நமக்கு மும்மலம் உண்டு. ஐவராதிகளுக்கு யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், சதாசிவன், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அவங்களுக்கும் நம்மள மாதிரியே ஆணவ மலம் உண்டு. நமக்கு மும்மலம், அவங்களுக்கு ஒரே மலம். ஆணவ மலம் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறப்பாங்கன்னு அர்த்தம். அப்புறம் சாவு நிச்சயம்னு அர்த்தம். யாருக்கு ஆணவ மலம் போகுதோ அவன் தான் இறப்பை வென்றவன். அவனால தான் இறப்பையும் பிறப்பையும் வெல்ல முடியும், மற்றவங்கனால வெல்லவே முடியாது. வள்ளலார் பாட்டு ஒன்று இருக்கு. உருத்திரர், நாரணர், பிரம்மர், விண்ணோர், வேந்தர், உரு கருடர், கந்தருவர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், சித்தர், முனிவர், மற்ற வானவர்கள் முதலோர் தம் மனத்தால் தேடுகிறார்கள். யார? அருட்பெருஞ்சோதி இறைவன. இவ்வளவு பேருக்கும் ஆர்டர் போட்டு பிரபஞ்சம் என்கிற கட்டு அமைப்பை நடத்தும் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் யாரு? ஆடல் வல்லார் நடராஜர். அவரை போய் அந்த பிறப்பு இறப்பு அற்ற பெருங்கருணை பெருங்கடவுளை போய் கர்மசித்தர் என்று எப்படி சித்தரிக்க போயிற்று? அதை கேட்டு கேட்டு அடிமேல அடி வச்சா நகருமாமே ஒண்ணு அம்மி, அப்படி நகருது. யார்? நம்ம இளைஞர்கள் கூட்டம் அடிமேல் அடி வாங்கிய அம்மி மாதிரி அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமான்னு அப்ரிசியேட் பண்ணவும் செய்கிறது. ஃபாலோ பண்ணுபவர்கள் எல்லாம் பாவம் இளைஞர்கள், வள்ளலாரை பற்றி சரியாக படிக்காதவர்கள். அதனால் கேட்பதை எல்லாம் அப்படியே நம்பி விடுகிறார்கள். வள்ளலார் தன்னை பற்றி பாடும்போது என்ன பாடுகிறார்? முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே, முத்தரெல்லாம் போற்றுமது சித்தர் மகன் நானே என்று வர்ணிக்கிறார். அப்படி இருக்க அவரை கருமசித்தர் மகன் என நிறுவுவது எப்படி? 2999 + 1 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பேசுறதெல்லாம் சரியா எனக்கு தெரியல. கட்டுக்கதைன்னு ஒதுக்கிட்டீங்க, அப்புறம் கணக்காவது மண்ணாவது. ஒரு பாடல்ல நமச்சிவாயம்னு சொல்லக்கூடியது நடராஜரையும் அருட்பெருஞ்சோதி இறைவனையுமே குறிக்கிறது மாதிரி எல்லாம் வள்ளலார் பாட்டு பாடுறாரு. மாலும் துஞ்சுவான் மலரவன் இறப்பான் மற்றை வானவர் முற்றிலும் அழிவார் ஏனை நற்றுணையார் நமக்கு என்றே எண்ணி நிற்றியோ ஏழை நீ நெஞ்சே. கோளும் 1000 கோடி அண்டங்கள் குலைய நீக்கியும் ஆக்கியும் அளித்தும் 4 மாமரை பரம்பொருள் நாமம் நமச்சிவாயம் கான் நான் பெரும் துணையே.
ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? நமச்சிவாயம் என்று சொன்னால் அது ஒரு மந்திரம், ஏதோ தீண்டத்தகாத மந்திரம் மாதிரி சன்மார்க்கிகள் நினைக்கிறார்கள். வள்ளலாரே அப்படி நினைக்கவில்லை. அப்படி நினைக்காத போது அவரை பின்பற்றுபவர்கள் ஏன் இப்படி நினைக்கிறார்கள், நினைத்து வீண் போகிறார்கள்? எனக்கு புரியவில்லை. அதனால் தான் கவலைப்படுகிறேன். சன்மார்க்கம் நாத்திக பாதையிலே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று. நமச்சிவாய என்று ஆரம்பிப்பதாலேயே திருவாசகம் சிவபுராணம் சமய நூல் ஆகிவிடாது. சைவர்கள் படிப்பதால் அது சைவ நூல் ஆகிவிடுமா? சைவர்கள் மூச்சு விடுகிறார்கள், சன்மார்க்கிகளும் மூச்சு விடுகிறார்கள். அதற்காக அதை சைவ சின்னம் என்று ஒதுக்கி நான் மூச்சு விடமாட்டேன் என்று அடம்பிடித்தால் என்ன ஆகும்? போய் சேர வேண்டியதுதான். நமச்சிவாயத்தின் பெருமை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெருமை. வள்ளலாருக்கு இது தெரியும், சன்மார்க்கிகளுக்கு தான் தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் பேதம் பார்க்கிறார்கள். சமயத்திலே விகற்பம் கூடாது, விகற்பம் பார்க்க கூடாது. இவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தால் அவர்கள் சன்மார்க்கிகளே அல்லர். பாட்டை அர்த்தம் உணர்ந்தால் இறக்கும் பொருள் கொண்ட பிரபஞ்சத்தை ஆக்கி அளிக்கும் ஒரே பொருளாகிய அருட்பெருஞ்சோதி இறைவனே என எப்படி வள்ளலார் அழைக்கிறார் பாருங்கள். எனவே சொல்ல வந்தது என்ன? சிவராத்திரி என்பது நடராஜ பெருமானின் ராத்திரி. நடராஜர், அருட்பெருஞ்சோதி இறைவன் எல்லாம் ஒன்றே. அன்று அகவல் மட்டுமல்ல, சிவபுராணமும் படிக்கலாம் தாராளமாக. விடிய விடிய திருவருட்பாவும் ஓதலாம், திருவாசகமும் முற்றோதல் பண்ணலாம். அம்பலத்தரசே அருமருந்தே என்று வள்ளலார் நடராஜர் நாமாவளியிலே பேசுவார். அதிலே ஒரு வரி, அருட்பொது நடமிடு தாண்டவனே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவனே. இன்னொரு பாட்டுல, எய்யாத அருட்சோதி என் கை உரல் வேண்டும். வேண்டுவது யார்கிட்ட? நடராஜ பெருமான்கிட்ட. அருட்பெருஞ்சோதியை பெற்று அகங்கரித்தல் வேண்டும். யார்கிட்ட கேட்கிறார்? ஆடல் வல்ல நாயகன்கிட்ட. நடராஜரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒண்ணு என புரிந்து கொண்டீர்களா அன்பர்களே? நடராஜர் கர்ம சித்தரும் அல்ல, அவர் அருள் சித்தர், அருள் ஞான சித்தர் என தெரிந்து கொண்டீர்களா நண்பர்களே? நாத்திகளின் குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு, கோயில பூரா அழிக்கணும். ரெண்டாவது, ஞான சபைய ஒரே அமுக்கணும், பெருவெளியை காணாமல் ஆக்கணும், சர்வதேச மையத்தை மேல ஏற்றி வள்ளலார் புகழ பாழ்படுத்தணும். வள்ளலாரையே வருங்காலத்தில் தத்துவம்னு சொல்லி நிறுவினா கூட ஆச்சரியப்பட மாட்டேன். வள்ளலார் புகழ் பரப்பி என்ன ஆக போகுது? எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ண ரெடி என்பதுதான் இப்ப கேள்வி. வள்ளலார் கதையும் வள்ளுவர் கதையும் ஒரே மாதிரி தான். எல்லாமே அரசியல்வாதிகளின் வாய் பேச்சு. வாய் பேச்சோடு சரி, செயல் மட்டும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், நேர் விரோதமா இருக்கும். எனவே சொல்ல விரும்பியது என்ன? சன்மார்க்க திசை திருப்பிகள். இவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தை திசை திருப்பி விடக்கூடிய திசை திருப்பிகள். அந்த திசை திருப்பிகளின் பேச்சை நம்பாமல் நடத்தலையர் புகழ்பாடி வள்ளலாரை ஏற்றி அருட்பெருஞ்சோதியை அடைவோம் என வலுத்தி செய்வோம் இந்த சொற்பொழிவை நிறைவு. அதை மடுக்கும் மக்களே, உமக்கு என்றும் இராது குறைவு. அடுத்த காணொளியில் சந்திக்க ரெடியாகிறது வள்ளலார் பற்றிய புதிய வரைவு. வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் நண்பன் மகுட ஜீவன்.